ஸோ கைஸ், இந்த பேப்ளேட் அளவுக்கு எந்த பேப்ளேடுமே ஸ்பீடு கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இவங்க 2 பேருமே அல்ட்ரா லெஜெண்ட்ரி, அதாவது அல்ட்ரா ஃபாஸ்ட் பேப்ளேடு. இவன் வந்து பார்க்க ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருப்பான், இவன் பார்க்க அப்படியே எல்லாமே இருக்கும்ல, அப்படியே ஆஃப் ரோடிங் கார் அந்த மாதிரி இருப்பான். பட் 2 பேருமே தரமான ஸ்பீடு. நீங்களே வேணும்னா பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இவனை விட்டு பார்க்குறேன், இவனை மட்டும் விட்டு பார்க்குறேன். எவ்வளோ ஸ்பீடுன்னு பாருங்கள். நெத்தி அடி எல்லா இடத்தையும் முடிச்சுக்கோ, கேஜிலாம் போட்டு வச்சுருக்கோம். நெத்தி அடி என்ன ஸ்பீடு ஒன்றும் ஸ்பீடு காலியாகல பாருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து பச்சை ஸ்டிக்கர் பிடிச்சிக்கிச்சு. 3, 2, 1 எப்படி சொல்லிடு. இவன் உள்ளே இருக்க மாட்டேங்கிறான். என்ன ஸ்டிக்கரை பிச்சிட்டா கைஸ்? நடுவில் இருக்கு ஸ்டிக்கரை பிச்சு விட்டான் இவன். ஸ்பீடில் பிஞ்சிச்சு. 2, 1. ஓய், நீ அந்த 2 சைடு பிடி. பார்த்தீங்களா? இப்போ இது 2த்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் தான் அட்டாக் அதிகம்னு நினைக்கிறேன். இவன் வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றுறான். என்ன இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பேரசஸ் வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றுது, அதாவது அப்படியே ரவுண்டாக சுற்றுது. இவன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டங்கு இப்படி அப்படி வேளாகுளமாக சுற்றுறான். அவ்வளோதான். ஸோ இவங்க 2 பேருக்கும் பேட்டில் போட்டால் யார் ஜெயிப்பா? கேமராவில் காமிடா, பார்த்துடலாமா? 3 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ பார்க்கலாமா? 3, 2, 1. ஐயோ, லான்ச்சிங் மிஸ்டேக். அங்கே இருக்க ஸ்டிக்கர். ஸோ ஃபஸ்ட் பேட்டில் கைஸ், ஃபஸ்ட் பேட்டில் அந்த பேட்டில் வந்து லான்ச்சிங் மிஸ்டேக்கு. 2, 1. லான்ச்சிங் மிஸ்டேக்காக வந்துருக்கு கைஸ். அதாவது இந்த வெயிட்டான பேப்ளேடை விடுறதுக்கு இந்த லான்ச்சருக்கு பவர் இல்லை. ஸோ அதனால் இந்த லான்ச்சர் வந்து நான் விடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த லான்ச்சர் ஏதாவது கெட்டு போயிருப்போதோ கியர் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா இது வந்து புது லான்ச்சர் என்னோடது. 3, 2, 1 தெரியும். 2 பேரும் பயங்கரமாக அட்டாக் ஆகிடுச்சு. வைப்ரேஷனே வலிக்குது. அதாவது இங்கே பாருங்க, இவ்வளோ வச்சுருக்கோமா, நான் இப்படி கையை பிடிப்பேனா, அது இடிக்கும் போது அதுவே இப்படி வந்து வலிக்குது. ஆனால் ஸ்டெமினா வந்து இவனுக்கு அதிகமாக பேசஸ் ஒத்துக்கணும். வெயிட் பண்ணு, அது ஒரு வெயிட் பண்ணுறான். எவ்வளோ நான் சுற்றுறான்னு பார்க்கலாம். இப்படியே கொஞ்ச நாள் தான் சுற்றுவான். ஒரு 10 செகண்ட் சுற்றுவானா? இப்போ 10 செகண்ட் ஆயிடுச்சு. ஸ்டாண்டிங் சூப்பரில். அடுத்த பேட்டில் போட்டுடலாம் கைஸ். ஐயோ, ரிப்கோட சொருவிடா ரிப்கோட அப்படின்னு சொல்லி ஸோ விட்டுறாமா? 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி. ஸோ 1 பாயிண்ட் பேசஸ் தான் இப்போதைக்கு எடுத்துருக்கு. இப்போ யார் பாயிண்ட் எடுக்கிறான்றது பார்க்கலாம். இந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்குல்ல, இதில் படும்போது பேப்ளேட் அப்படியே சுற்றுச்சுன்னா நடுவில் ஒரு ஸ்டெமினா டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேப்ளேட் அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா இதில் பட்டு அப்படியே சென்டரில் வரும். எக்ஸ் பேப்ளேட் மாதிரி. இவனுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ் பேப்ளேடோட தம்பின்னு கூட சொல்லலாம் இந்த 2 பேரையும். ஆமாம், ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட்டையும் பேகசஸ் தான் எடுத்துருக்கு. ஒரு செகண்ட் விடாத கைஸ். இல்லை நான் ஒரு லான்ச் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் சாதாரணமாக இப்போ லான்ச் பண்ணுறேன். இப்படி சுற்றுதா? இதுவே இப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சு இப்படி லான்ச் பண்ணேன்னா அங்கே பாருங்கள் ஸ்லோ ஆகிட்டு ஸ்பீட் ஆகும். இப்போ இந்த லான்ச்சில் நான் விட்டு பார்க்குறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சு. அதே பண்ணலாம். ஓகேவா? 3, 2, 1 தெரியும். எல்லாரும் சவுண்டு செம்மையாக கேட்குதுங்க. சைடில் அடிக்கிற சவுண்டு. பேப்ளேடில் அந்த லான்ச்சர் இருக்குது பாரு, இந்த ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, அது கல் அப்படியே டகடகடகடகடகடகடகடன்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. ஃபஸ்ட்டே ஜெயிச்சிடுறா லியோன். நான் சொன்னேன்ல லாஸ்ட்டாக இவனுக்கு நிற்கிற வரைக்கும் அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை. இந்த டிப்பை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பின் ட்ராக் ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஸ்பின் ட்ராக் தான் பெரிய காரணம். ஸோ கைஸ், அடுத்த பேட்டில் போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் இப்போ பேஸ் ஜெயிச்சிருச்சு. லாஸ்ட்டாக 1 பேட்டில் போடலாம். 3, 2, 1 தெரியும் சொல்லிடு. ஓய் கைஸ், பார்த்தீங்களா ஜம்பிங் அட்டாக்? பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்க. 1 பாயிண்ட். சரி, 1 பாயிண்ட் கொடுத்துடலாம் கைஸ். ஓகேவா? அதுக்கு 2 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போது நீ விடாதரா, இங்கே பாருங்க, இந்த ஸ்பின் ட்ராக் வந்து இதுக்கு ரொம்ப செம்மையாக ஹெல்ப் பண்ணுது. மற்ற பேர்லாம் இப்படி விடும் போது அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இது பட்டு ஃபியூஷன் வீல் வந்து
ஃபியூஷனில் வந்து தர தட்டிடும். பட் இதுக்கு வந்து ஸ்பின் ட்ராக் இருக்கனால இது ஒரு ஸ்பின் ட்ராக் வந்து இதோட ஷேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் பட்டுச்சுன்னா அப்படியே வரும். ஸோ இப்போ பாருங்கள், நீ விடாதடா. பார்த்தீங்களா, குளிச்சுட்டு திரும்ப வந்துருச்சு பாரு. இந்த மாதிரி எந்த பேப்பராலையும் பண்ண முடியாது. ஓகே 3 2 1 நெத்தி அடி சொல்லி அடி. நேர அடி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் அடிக்கும் போது நேராக அடி அடிச்சிச்சு. உய் ரெண்டாவது இங்கே பாருங்க, ஃபஸ்ட் டைமும் அங்கே தான் பாக்கெட் ஆச்சு, செகண்ட் டைமும் அங்கே தான் பாக்கெட் ஆயிருக்கு. இந்த அவன் வந்து ஸ்டெமினா தான் தோக்கடிப்பான், இவன் ஸ்டேடியம் அவுட்டு. 3 2 1 நெத்தி அடி சொல்லி அடி. புட்றா ஸ்டேடியத்தை புட்றா. இந்த டைம் நான் தோத்துருவேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அடியே உழுவுல, கரெக்டான அடி உழுவுல. ஆனால் அந்த பேட்டு நல்லா இருக்குது, நான் போட்ட பேட்டு. ஒரு சாதாரண அட்டாக் டைப் பேப்ளேடு இவ்வளோ தான் அட்டாக் பண்ணோம் ஆனால் இவனுங்க ஸ்டெமினா போயும் இந்த அட்டாக்கு தான் பண்ணுறானுங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரெண்டுமே 2 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இவன் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே அசால்ட்டே ஜெயிக்க மாட்டான். இவனுக்கு வந்து ஒரு கரெக்டாக அந்த இது வேணும், அந்த இவனுக்கு பார்த்தாலே தெரியுது அவன் வந்து சுத்தர் ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்டெமினா இல்லை அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ அடுத்த பேட்டில் போடலாம். ஃபஸ்ட்லேயே நேராக அடித்தாதாங்க இவனால் ஜெயிக்க முடியும். ஓகேவா, 2 1 அந்த மாதிரிலாம். இதே மாதிரி தாங்க ஐயோ நான் பறந்துட்டு போகிறேன். பார்த்தீங்களோ அந்த அடியை பேகசஸ் பயங்கரமாக ஒரு அடி அடிச்சிச்சு, அப்படியே மொத்த ஸ்டெபிலிட்டியும் போயிடுச்சு. அடியில் இப்படி அடிச்சு அப்படி நின்ட்டான். ஓகே ஃபைனல் பேட்டில் கைஸ் உங்கள் 2 பேருக்கும். இதுக்கு மேலே பேட்டில் போட மாட்டேன். 3 2 1 நெத்தி அடி. இப்படி சைடில் வந்து உருவச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேமராவில் ஸ்லோ மோஷன் போட்டு பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும் கைஸ். ஸ்லோ மோஷன் போட்டால் கூட இவங்க ஸ்பீடாக தான் சுட்டுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவ்வளோ ஸ்பீடு இருக்கும்ல, அது ஸ்லோ மோஷனில் போட்டால் இந்த ஸ்பீடு வரும். என்ன ஆயிட்டா இது எட்ராக டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்டு. கேஸ் இப்போ நான் ஒரு லான்ச் விட்டேன் பார்த்தீங்களா, நீ விடாதடா. இப்போது நான் இப்படி விட்றதுக்கு சும்மா இப்படி விட்டு பார்த்தேன் பாருங்க, இப்படி வந்துட்டு அப்படியே இந்த சைடு வராமல் பாருங்கள். ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஆகுது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் போயிடுது. அந்த மூமெண்ட் சூப்பராக இருக்குது. ஓகேவா, இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பை கேஸ், பாய். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பை கைஸ், பாய். இந்த 2 பேப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், பாய்.